விஜய் அவர்கள் பாத்தீங்கன்னா இன்னைக்கு 4:30 மணிக்கு இப்போ நம்ம வீடியோ பண்ணிட்டு இருக்கிறது 3:15. 3:15 4:30 மணிக்கு பாத்தீங்கன்னா கவர்னரை சந்திக்க போகிறார். ஆளுநர் அவர்கள் விஜய்க்கு இந்த மாதம் 10ஆம் தேதி வரை, அதாவது மே மாதம் 10ஆம் தேதி வரை ஆட்சி அமைக்கிறதுக்கு அவகாசம் கொடுத்திருக்கிறார். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் ஒரு முடிவு எடுத்ததாகவும், அதாவது விஜய்க்கு ஆதரவு தருவதற்கு ஒரு முடிவு எடுத்து விட்டதாகவே தகவல்கள் கிடைக்கப்படுகிறது. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் என்ன முடிவு இருக்கிறதோ அதை தான் இந்திய கம்யூனிஸ்டும் எடுக்க போகிறது. அதையே தான் பிசிகாவை எடுக்க போகிறார். தனி பெரும்பான்மை பெற்ற ஒரு சிங்கிள் மெஜாரிட்டி கட்சியை தான் அழைக்கணும். அதுக்கு கவர்னர் என்ன காரணம் சொல்றாருன்னா, அவர் 108 எம்எல்ஏவோட தனி கட்சி பெரும்பான்மையோட வந்திருந்தா அமைச்சிருப்போம். ஆனா அவர் காங்கிரஸோட சேர்ந்து வந்தபடியால் அது தனி பெரும் கட்சி அல்ல, கூட்டணி அமைத்து வந்த மெஜாரிட்டி அப்படின்னு சொல்லி நிராகரிக்க பார்க்கிறார். வணக்கம் வாய்ஸ் நேயர்களே, இன்னைக்கு என்ன பார்க்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ பரபரப்பா போயிட்டு இருக்கிறது என்னன்னா, விஜய் ஆட்சி அமைப்பாரா அப்படின்னு எல்லாருமே கேட்கிறோம். ஸோ என்ன காரணம் அப்படின்னா, விஜய் ஆட்சி அமைக்க போராடி கொண்டிருக்கிறார். ஸோ நம்ம பேசின மாதிரி உச்ச நீதிமன்ற வழக்குகளையும் சரி, சர்க்காரியா கமிஷன் சில பரிந்துரைகளை சொல்லி இருந்தது அப்படின்றத ஒரு ஆளுநர் தொங்கு சட்டமன்றம் அமையும் போது எப்படி செயல்படலாம் என்று சில வழிமுறைகளை பரிந்துரைகளையும் 1988 கொடுத்திருந்தது அப்படின்ற கடந்த வீடியோல பார்த்தோம். சோ இப்போ அதை ஆளுநர் அவர்கள் பின்பற்றுகிறாரா என்பது சில விஷயங்களை இந்த இடத்துல டிஸ்கஸ் பண்ண போறோம். அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட எல்லாம் கேட்கக்கூடிய ஒரு ஹம்பிள் ரிக்வெஸ்ட், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை அழுத்திட்டு பாருங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோ தொடர்ந்து உங்களுக்கு வரும். வாங்க விஷயத்துக்கு போலாம், நிகழ்ச்சிக்குள்ள போலாம். சோ விஜய் அவர்கள் பாத்தீங்கன்னா இன்னைக்கு 4:30 மணிக்கு, இப்போ நம்ம வீடியோ பண்ணிட்டு இருக்கிறது 3:15. 3:15 4:30 மணிக்கு பாத்தீங்கன்னா கவர்னரை சந்திக்க போகிறார் அப்படின்னு சொல்ற தகவல் வருது. எதுக்கு அப்படின்னா, ஆளுநர் அவர்கள் விஜய்க்கு இந்த மாதம் 10ஆம் தேதி வரை, அதாவது மே மாதம் 10ஆம் தேதி வரை ஆட்சி அமைக்கிறதுக்கு அவகாசம் கொடுத்திருக்கிறார். அதற்குள் விஜய் ஆட்சி அமைக்க முடியவில்லை என்றால், அதாவது பெரும்பான்மையான 118 மேஜிக் நம்பரை அவங்க கிட்ட கொடுக்கல அப்படின்னா, சோ உங்களுக்கு மீண்டும் வாய்ப்பு வழங்கப்படாது அப்படின்றதுதான் இந்த இடத்துல பொருள்படுகிறது. சோ அதனால விஜய் பாத்தீங்கன்னா தனிப்பட்ட முறையில அவங்க கட்சி நிர்வாகிகளை, அதாவது நிர்மல்குமார் சிடி நிர்மல்குமார் அனுப்பி கம்யூனிஸ்ட், 2 கம்யூனிஸ்ட், இந்திய கம்யூனிஸ்ட் அண்ட் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் 2 கம்யூனிஸ்டையும் அப்ரோச் பண்ணி சோ ஆதரவு கொடுங்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதே போல விசிகா தலைவரிடையும் ஆதரவு கொடுங்கன்னு கேட்டிருக்காங்க. சோ இதுக்கு இடையில பாத்தீங்கன்னா பல்வேறு தரப்பினர்ல பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட கலவரபரங்கள் நடந்துட்டு இருக்கு. என்ன அப்படின்னா, தாவேக்காவை ஆட்சி அமைக்க ஆளுநர் அனுமதி வழங்கணும் அப்படின்றதுதான் பப்ளிக்லயும் சரி, அதே நேரத்தில் எதிர்கட்சியை சார்ந்தவங்களும் சரி சோ தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்காங்க. சோ இதுக்கு இடையில நமக்கு கிடைச்சது தகவல் என்ன அப்படின்னா, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் ஒரு முடிவு எடுத்ததாகவும், அதாவது விஜய்க்கு ஆதரவு தருவதற்கு ஒரு முடிவு எடுத்து விட்டதாகவே தகவல்கள் கிடைக்கப்படுகிறது. இது இவர்கள் முடிவை பொறுத்துதான் விசிகா, அதாவது 2 கம்யூனிஸ்டோட முடிவை பொறுத்துதான் விசிகா இன்று மாலை 5 மணிக்கு ஜூம் கால் மூலமா அவங்க நிர்வாகிகள் கூட, முக்கியமான கட்சி நிர்வாகிகள் கூட டிஸ்கஸ் பண்ண போறதா சொல்லியிருந்தாரு. சோ இது எதை நோக்கி செல்கிறது அப்படின்னா, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் என்ன முடிவு எடுக்கிறதோ அதை தான் இந்திய கம்யூனிஸ்டும் எடுக்க போகிறது. அதையே தான் பிசிகாவை எடுக்க போகிறார். அப்படி பார்க்கையில் 118 அந்த மேஜிக் நம்பர் 118 விஜய்க்கு கிடைக்க பெறுகிறது என்றுதான் அர்த்தம். சோ இதையெல்லாம் கூட்டி கழித்து பார்த்தால் விஜய் 4:30 மணிக்கு பாத்தீங்கன்னா கவர்னரை சந்திக்க செல்வது ஆட்சி அமைப்பதற்கு தான், அதுக்கு உண்டான டாக்குமெண்ட்டை ப்ரொவைட் பண்றாரு அப்படின்னு தான் இந்த இடத்துல பொருள்படுகிறது. சோ நல்ல விஷயங்கள். ஏன் அப்படின்னா, சட்ட பிரகாரம் பாத்தீங்கன்னா தனி பெரும்பான்மை பெற்ற ஒரு சிங்கிள் மெஜாரிட்டி கட்சியை தான் அழைக்கணும். அதுக்கு கவர்னர் என்ன காரணம் சொல்றாருன்னா, அவர் 108 எம்எல்ஏவோட தனி கட்சி பெரும்பான்மையோட வந்திருந்தா அமைச்சிருப்போம். ஆனா அவர் காங்கிரஸோட சேர்ந்து வந்தபடியால் அது தனி பெரும் கட்சி அல்ல, கூட்டணி அமைத்து வந்த மெஜாரிட்டி அப்படின்னு சொல்லி நிராகரிக்க பார்க்கிறார் அப்படின்றதுதான் நிராகரித்தார் என்றுதான் சொல்லப்படுகிறது. பட் எதுவாக இருந்தாலும் இதையெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்லை. ஏனென்றால் தமிழக மக்கள் பெருவாரியானவர்கள் விஜயை ஒரு தனி பெரும் கட்சியாக அங்கீகரித்திருக்கிறார்கள். இந்த சட்டமன்ற எலெக்ஷனில் தேவையில்லாத தேர்தல் இதையெல்லாம் மீண்டும் நடத்தாமல் விஜய்க்கு ஒரு வாய்ப்பு வழங்கப்பட வேண்டும் என்பதுதான் நம்மளுடைய கருத்து. அதே நேரத்தில் அப்படி ஒரு கால் விஜயால் ஆட்சி
அமைக்க முடியவிட்டால் அதிமுக திமுக சேர்ந்து, அதாவது மே 10ஆம் தேதிக்கு பிறகு அவர்கள் ஒரு முடிவு எடுக்கப்படுவதாக சொல்லப்படுகிறது. சோ அந்த சூழ்நிலையிலும் 2 கம்யூனிஸ்டுகள் மற்றும் பிசிக ஆதரவு இல்லாமல் அவர்களால் ஆட்சி அமைக்க முடியாது. சோ அரசியல் உச்சகட்ட பரபரப்புல இருக்குது. இதுக்கிடையில பாத்தீங்கன்னா சோசியல் மீடியாலலாம் ரொம்ப ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்கிறது என்னன்னா, எப்படி ஒரு நேரத்துல ஜல்லிக்கட்டுக்காக ஒரு ப்ரொடெஸ்ட் நம்ம மக்கள், தமிழக மக்கள் எல்லாம் பீச்சில் உட்கார்ந்து போராட்டம் நடத்தினார்களோ, அதே போல இளைஞர்கள் படைகளை திரட்டி பீச்சில் ஒரு மிகப்பெரிய போராட்டம் நடைபெறுவதாக உளவுத்துறைக்கு தகவல் வந்ததாக சொல்லப்படுகிறது. சோ அந்த மாதிரி ஒரு அசாதாரண சூழ்நிலை ஏற்படாத வண்ணம் தமிழக கவர்னர் தமிழக கவர்னர் அர்லேக்கர் அவர்கள் பாத்தீங்கன்னா போலீஸும் மிலிட்டரிக்கெல்லாம் டெப்ளாய் பண்ணியிருக்காங்க. சோ அந்த மாதிரி ஒரு அசாதாரண சூழ்நிலை ஏற்படாம பாத்துக்கணும். அப்படியும் இவர்கள் விஜய் ஆட்சி அமைக்க விடலனா, சோ டிவிகே விட அடுத்த ஒரு திட்டம் என்னன்னா 108 எம்எல்ஏக்களும் ராஜினாமா செய்வதற்கு தயாராக இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. சோ அரசியல்ல பயங்கரமா ஒரு பரபரப்பான ஒரு சூழ்நிலை நிலவி கொண்டிருக்கிறது. சோ நிமிஷத்துக்கு நிமிஷம், நொடிக்கு நொடி பாத்தீங்கன்னா ஒவ்வொரு விஷயமும் அரங்கேறி கொண்டிருக்கிறது. சோ நாமும் உங்களை போல பொறுத்து கொண்டிருப்போம் என்ன நடக்கிறது என்று. இன்று இரவுக்குள் எனக்கு தெரிந்து ஒரு முடிவுக்கு வந்துவிடும் தமிழக அரசியல் என்று சொல்லப்படுகிறது. யார் ஆட்சி அமைக்கப் போகிறார்கள் என்பதும் இன்று இரவுக்குள் தெரிந்துவிடும். பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி, வணக்கம்.